தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறீங்களா? அவர் என்ன பிரியம் வைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில்? அவருக்கு பிரியம் என்ன? நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் பரிசுத்தத்தை காக்கின்றோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக இது பரிசுத்தத்தை கொண்டு வருகிறதா, நாம் பாவம் செய்கிறதுக்கு வழி வகுக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் இருக்குமானால் அது தேவனுடைய சித்தம் கிடையவே கிடையாது. மாறாக அந்த காரியத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்குமானால் அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இன்று நாள் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா, அல்லது தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் அநேக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.